Hi students, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.1, 1.2, 1.3 மூணுத்தையும் பார்த்தோம். அடுத்தது எக்ஸசைஸ் பயிற்சி 1.1ல் இருக்கக்கூடிய மொதல் கணக்கு. சரிங்களா? இப்போ இந்த மொதல் கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்துருவோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ பெருக்கல் பி, ஏ பெருக்கல் ஏ மற்றும் பி பெருக்கல் ஏ காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A is equal to 2 minus 2 3, B is equal to 1 minus 4. இது ஒரு 2 மார்க். அடுத்தது A is equal to B is equal to PQ. இது ஒரு 2 மார்க். அடுத்தது தேர்டு A is equal to M மற்றும் N, B is equal to nothing. சரிங்களா? அப்போ இது ஒரு 2 மார்க். உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா தனித்தனியாக தான் கேட்பாங்க. இதை ஏ பெருக்கல் பி, ஏ பெருக்கல் ஏ மற்றும் பி பெருக்கல் ஏ காண்கன்னு சொல்லிட்டு இதை மட்டும் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த கொஸ்டின் மட்டும் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இது மட்டும் கேட்பாங்க. இதை மூணுத்தையும் ஒன்றா கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து 5 மார்க். அப்படி கேட்டாங்கன்னா உங்களுக்கு லக்கு தான், ஏன்னா இது வந்து ஒரு ஈஸியான சம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ மொதல் கணக்கு பார்க்கலாங்களா? இப்போ நம்மளை வந்து கொஸ்டினில் வந்து 3 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ பெருக்கல் பி, ஏ பெருக்கல் ஏ மற்றும் பி பெருக்கல் ஏ. சரியா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஏ பெருக்கல் ஏ பெருக்கல் பி கண்டுபிடிப்போமா? இது வரைக்கும் முதல் கணக்கு. இதுக்குள்ள ரெண்டாவது கணக்கு போட்டுடலாம். சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு ஏ பெருக்கல் பி. ஏ என்ன? 2 மைனஸ் 2 3. 2 மைனஸ் 2 3 பெருக்கல் பி என்ன? 1, மைனஸ் 4. சரி, நம்ம எடுத்துக்காட்டு கணக்கு பார்க்குறப்பே நான் சொல்லியிருப்பேன், பெருக்கல் வந்தால் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஜோடி ஜோடியாக எழுதணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஜோடியாக எழுதாமா? 2 1 ஒரு ஜோடி, 2 மைனஸ் 4 ஒரு ஜோடி, மைனஸ் 2 1 ஒரு ஜோடி, மைனஸ் 2 மைனஸ் 4 ஒரு ஜோடி, 3 1 ஒரு ஜோடி, 3 மைனஸ் 4 ஒரு ஜோடி. சரிங்களா? 2 1 2 மைனஸ் 4, அடுத்தது மைனஸ் 2 1 மைனஸ் 2 மைனஸ் 4, 3 1 ஒரு ஜோடி, 3 மைனஸ் 4, இது ஒரு ஜோடி. இதுதான் ஏ பெருக்கல் பி. சரிங்களா? அடுத்தது ஏ பெருக்கல் ஏ. ஏவையே என்ன பண்ணணும்? 2 வாட்டி எடுத்து எழுதிக்கணும். ஏன்னா 2 ஏ கொடுத்துருக்காங்க. 2 மைனஸ் 2 3 பெருக்கல் 2 மைனஸ் 2 3. 2 2 ஒரு ஜோடி, 2, 2 2, மைனஸ் 2 2, 3. அடுத்தது மைனஸ் 2, 2 மைனஸ் 2, மைனஸ் 2 மைனஸ் 2, 3 3, 2 3, மைனஸ் 2 3, 3. ஏ பெருக்கல் ஏ கண்டுபிடிச்சிட்டோமா? சரி, ஓகே. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? பி பெருக்கல் ஏ. பி பெருக்கல் ஏ இஸ் ஈக்குவல் டு, இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஜோடி எழுதணும், அடுத்தது ஒரு ஜோடி எழுதணும் அப்படின்னா அதுக்கு நடுவில் வந்து என்ன பண்ணால் கமா போடணும். சரிங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பி என்ன? 1, மைனஸ் 4 பெருக்கல் ஏ என்ன? 2 மைனஸ் 2 3. இது ஜோடியாக எழுதிக்கலாமா? 1, 2 மற்றும் 1, மைனஸ் 2 1, 3
-4,2 -4,-2 -4,3. அவ்வளோதான். இப்போ நம்ம ஏ பெருக்கல் பியும் கண்டுபிடிச்சிட்டோம், ஏ பெருக்கல் ஏவையும் கண்டுபிடிச்சிட்டோம், அப்புறம் பி பெருக்கல் ஏவையும் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? சரி, ஓகே. அவ்வளோதான். இப்போ ஏ பெருக்கல் பி, ஏ பெருக்கல் ஏ, பி பெருக்கல் ஏ, இதை 3 கொடுத்துருக்காங்க. முதல்ல ஏவியும் பியும் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதி ஒன்று ஒன்றா ஜோடி ஜோடியாக எழுதிக்கணும். சரிங்களா? அடுத்தது ஏவையே 2 வாட்டி போட்டு ஏவை வந்து என்ன பண்ணிக்கணும், ஜோடியாக சேர்த்துக்கணும். அடுத்தது பி பெருக்கல் ஏ, பியை முதல்ல எழுதிட்டு ஏவை 2வதாக எழுதிட்டு அது 2த்தையும் ஜோடி சேர்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஈஸியான 2 மார்க். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்தது முதல் சம் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா A = B = P மற்றும் Q அப்படின்னா என்ன அர்த்தம், ஏவுக்கும் பிக்கும் ஒரே வேல்யூன்னு தான் அர்த்தம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கணும். A = P, Q, B = P, Q. எழுதிட்டோமா? ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூவா? சரி, ஓகே. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அதே தான், A பெருக்கல் B, PQ பெருக்கல் PQ. ஏவும் PQ தான், பெருக்கல் பியும் PQ தான். ஓகே, ஜோடியாக எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு P, 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 Q, Q, P, Q, Q. எழுதியாச்சா? ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். ரெண்டாவது என்ன? ஏ பெருக்கல் ஏ, ஏ பெருக்கல் ஏ = அதே தான் PQ பெருக்கல் PQ. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதுக்கும் அதே தான் எழுத போகிறோம். PB ஒரு ஜோடி, PQவும் ஒரு ஜோடி. அடுத்தது Qவும் Pயும் ஒரு ஜோடி, அடுத்தது Qவும் ஒரு ஜோடி. அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? B பெருக்கல் A. B என்ன? அதே PQ தான். பெருக்கல் A என்ன? அதே PQ தான். Pயும் ஒரு ஜோடி, Pயும் Qவும் ஒரு ஜோடி, Qவும் Pயும் ஒரு ஜோடி, Qவும் ஒரு ஜோடி. கண்டுபிடிச்சாச்சா? பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிளான 2 மார்க் தான். சரிங்களா? முதலையாவது நமக்கு வந்து ஏனா ஒரு வேல்யூ, பினா ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த கணக்கில் ஏவுக்கும் பிக்கும் ஒரே வேல்யூ தான், P மற்றும் Q. ஏவையும் பியும் பெருக்கினாலும் அதே P பெருக்கல் PQ தான், PQ பெருக்கல் PQ தான். ஏ பெருக்கல் ஏனாலும் அதே PQ பெருக்கல் PQ தான். ஏன்னா ரெண்டுத்துக்கும் என்ன, ஏவுக்கும் பிக்கும் ஒரே வேல்யூ தான். B பெருக்கல் ஏனாலும் PQ பெருக்கல் PQ. சரிங்களா? அப்போ என்ன வரும்? 3த்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். PP, PP, PQ, 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 QP, 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 QQ, QQ, QQ. சரிங்களா? இது வந்து ஒரு ஈஸியான 2 மார்க். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு கணக்கில் 3வது சம். சரியா? சரி, ஓகே. இதில் வந்து ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க. பியோட வேல்யூ என்ன? நத்திங். அப்படின்னா என்ன? அந்த நத்திங்கோட எதை பெருக்கினாலும் நத்திங் தான். சரிங்களா? அது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஏ பெருக்கல் B = M, N பெருக்கல் B என்ன? நத்திங். அப்படின்னா இது கூட எதை பெருக்கினாலும் என்ன? 0 கூட எதை பெருக்கினாலும் என்ன வரும்? 0 தான் வரும். அப்போ என்ன? M, N, O, P, Q இங்கே இந்த சைடு எது இருந்தாலும் சரி தான். இந்த இடத்துல இங்கே நத்திங் இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து என்னென்னா நத்திங் தான். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. ஏ பெருக்கல் B = நத்திங். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ பெருக்கல் ஏ, ஏன்னா என்ன? MNன்னு சொல்லிட்டாங்க. பெருக்கல்
ஏ அதே எம்இஎன். என்ன பண்ணும், இதை ஜோடியாக எழுதிக்கணும். எம் ஒரு ஜோடி, என் ஒரு ஜோடி, எம் ஒரு ஜோடி மற்றும் என் ஒரு ஜோடி. சரிங்களா? அப்போ என்னது, நத்திங் கூட பெருக்குனா மட்டும்தான் அது வந்து நமக்கு நத்திங்காக வரும். ஆனால் இதில் என்ன 2 ஏ கொடுத்துட்டாங்க. ஏன்னா என்ன, எம் ஒரு ஜோடி, என் ஒரு ஜோடி, எம் ஒரு ஜோடி, என் ஒரு ஜோடி. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, பி பெருக்கல் ஏ. பியோட வேல்யூ என்ன, நத்திங் பெருக்கல் ஏவோட வேல்யூ என்ன, என். இப்போ இதுக்கு என்ன வரும், நத்திங் தான் வரும். ஏன்னா இது கூட எது பெருக்கினாலும் என்ன, நத்திங் தான். எந்த ஒரு நம்பரையும் 0வோட பெருக்கினாலும் 0 தான், 0வை எந்த நம்பர் கூட பெருக்கினாலும் 0 தான். சரிங்களா? இதுதான் இதோடைய ஆன்சர். சரியா? ஈஸியாக இருந்துச்சா? ஏ பெருக்கல் பியும் ஏவும் பியும் இப்படி கொடுத்தா என்னது, ஏக்கும் பிக்கும் ஒரே வேல்யூ. ஏவும் பிக்யூ தான், பியும் பிக்யூ தான். ஏ கூட பியை பெருக்கினாலும் பி கூட ஏவை பெருக்கினாலும் ஒரே ஆன்சர் தான். ஏ கூட ஏவை பெருக்கினாலும் ஒரே ஆன்சர் தான். இதில் மட்டும்தான் ஏவுக்கும் பிக்கும் வேற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கரெக்டாக எடுத்து போட்டுக்கணும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான 2 மார்க்கு. இது என்ன கேட்பாங்க, இது ஒரு 2 மார்க், அது ஒரு 2 மார்க், அது ஒரு 2 மார்க். 3த்துல எது வந்தாலும் ஈஸியாக போட்டுருங்க. அப்படி இல்லை உங்களுக்கு 3 கணக்குமே கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அது ஒரு 5 மார்க்காக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அடுத்தது பயிற்சி 1.1ல் 2வது கணக்கு பார்க்கலாம். சரிங்களா?